கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் செவ்வாய்க்கிழமையில ஜோசேப்புடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். ஜோசேப்புடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் எப்படி அவனை உயர்த்தினார். இன்றைக்கி நாங்கள் கடந்த நாட்களாக இந்த வருஷத்தில் நான் அதிகமான ஒரு வசனத்தை எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். எபிரேயரில் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் அதில் சொல்லப்படுது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவங்களை நாங்கள் பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம அசதியா இருக்கக்கூடாதான். இன்றைக்கு ஆண்டவரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அசதியை கொண்டு வருது, சோர்வை கொண்டு வருது. இன்றைக்கி அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, மாம்ச ரீதியாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அசதியா இருப்போமா இருந்தா, சோர்ந்து போவோமா இருந்தா நம்மளால இந்த உலகத்துல வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. சரியான ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓட முடியாது. நம்மளால விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் வேதம் சொல்லுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சோர்வுக்கும் பயத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுப்போமா இருந்தா, பிசாசினுடைய காரியங்களுக்கு இடம் கொடுப்போமா இருந்தா, பிசாசு வந்து என்ன செஞ்சிருவான், நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிடுங்கி போட்டு நம்மளை சோர்வுக்குள்ள கொண்டு போயிடுவான், அசதிக்குள்ள கொண்டு போயிடுவான். இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு ஓரளவு நம்ம பலவீனமா பலனோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தொடர்ந்து இந்த 2 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறதால இந்த ஓரளவு நாங்கள் பலவீனத்திலையும் அவருடைய பலன் எங்களை பூரணமாக விளங்க செய்யுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஒரு மத ரீதியான ஆராதனை நடத்தி கொண்டிருப்போமா இருந்தா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற விதமா ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப இன்னைக்கு தேவன் ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நாங்க இம்மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இனியும் எங்களை தேவன் பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு சொல்ற காரியம், பிசாசானவன் வசனத்தை எடுத்து போடும்படிக்கு, உங்களை அசதிப்படுத்தும்படிக்கு, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்வான்னா நிறைய தடைகளை உங்களுக்கு கொண்டு வருவான். நம்ம போன 2 கிழமைக்கு முன்னுக்கு பார்த்தோம். உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருவான், கவலையை கொண்டு வருவான், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போட்டுருவான், செழிப்பை எடுத்து போட்டுருவான், சுகத்தை எடுத்து போட்டுருவான், ஜீவனை எடுத்து போட்டுருவான். என்ற பிசாசினுடைய விருப்பம் என்னண்டா, ஜோசேப்புடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், ஜோசேப்புடைய சகோதரர்களும் அவனுடைய தாய் தகப்பன்மாரும் அவனை ஏன் தெரியுமா, அவனை பகைத்ததுக்கு, அவன் மேலே வரக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது. அப்ப அந்த பகுதியில் நீங்க வாசியங்கள் எழுதப்பட்டிருக்குது, அவனுடைய தரிசனத்தின் நிமித்தம், சொப்பனத்தின் நிமித்தமே அவனை பகைத்தார்களாம். இன்னைக்கு பிசாசும் அப்படித்தான். இன்னைக்கு நம்ம அறியலாட்டியும் பிசாசுக்கு தெரியும் தேவன் நம்மளை எப்படி உயர்த்த போறாதுன்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை பிசாசு முன்கூட்டியே அறிஞ்சு என்ன செய்யறான், இவன் இப்படியே விட்டா என்னுடைய ராஜ்யத்தை அழித்து போட்டுருவான். தேவன் ஏன் நம்மளை இந்த உலகத்துக்குள்ள அழைச்சாரு, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஏன் அவர் தம்முடைய ஆச்சரியமான அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள ஏன் அழைச்சாருண்டா, நம்ம இந்த உலகத்துல அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்முடைய வாழ்க்கையே ஒரு சோர்வோடு கவலையோடு இருக்குமா இருந்தா நம்ம எப்படி சாட்சி உள்ளவங்களா வாழுவோம், எப்படி சாட்சி சொல்லுவோம், எப்படி கர்த்தரை குறித்து சொல்லுவோம்? அப்ப அதனாலதான் கர்த்தர் விரும்புகிறார், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவங்க விசுவாசத்தினால எப்படி வாழணும், ஜெயமுள்ளவங்களா வாழணும், எல்லாவற்றின் மேலேயும் வெற்றி சிறக்கணும். அப்ப விசுவாசிகளாகிய நம்மளே சோர்ந்து போய் கொண்டிருக்க கூடாது, அசதியோடு இருக்கக்கூடாது. அதனாலதான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் நம்ம வேதத்துல பார்த்துட்டே வர்றோம், நாங்க விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுல விசுவாசத்தின் ஆவியை உடையவங்களா நாங்க இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன கிழமை நம்ம பார்த்தோம், ஜோசப் என்ன செய்யறான், அவங்களுடைய சகோதரர்கள் நிந்திக்கிறாங்க, அவங்களோட அப்பா அம்மா கடிந்து கொள்றாங்க. ஆனா அவன் தன்னுடைய தரிசனத்தை, ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை, வாக்குத்தத்தத்தை அவன் பேசுகிறத நிப்பாட்டவே இல்லை. அதே போலதான் இன்றைக்கு நிறைய பேர் நாங்க வார்த்தையினால ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்மளை என்ன செய்யறாங்க, நிந்திக்கிறாங்க, பகைக்கிறாங்க, கடிந்து கொள்றாங்க. நீ எப்படி அப்படி சொல்லலாம்? விசுவாசத்தை பேசும் பொழுது நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்னு நிறைய பேர் இவன் பெருமைக்கு பேசுறான், பெருமையா பேசுறான். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா இதான் நடக்குது. தாவீது அந்த பாளையத்துக்குள்ள போயிட்டு, நான் உன்னை என்ன செய்வேன், உன்னுடைய விருத்த சேதனம் இல்லாத நீ ஏமாத்திரம், நான் உன்னை நிர்மூலமாக்குவேன், உன்னை அழிப்பேன், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் உன்ற கைக்கும் என்னை தப்புவிப்பாரு.
அப்படின்னு அவன் அறிக்கை செய்யும் பொழுது அவனுடைய சகோதரர் சொல்றாங்க, அவனுடைய சகோதரர் அவனை நிந்திக்கிறாங்க, அவனுடைய சகோதரர் நிந்திக்கிறாங்க, சவுல் ராஜா நிந்திக்கிறான், நீ இளையவன் நிந்திக்கிறான். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அதே தான் நடக்குது. அவன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பேசும் பொழுது இங்கே நிறைய பேர் அவனை சோர்வுக்குள்ள ஆக்குறாங்க, அசதிக்குள்ள ஆக்குறாங்க. ஆனா யோசேப்பு யார சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. நாங்கள் தாவீதினுடைய சம்பவம் பார்க்கும்போது பார்த்தோம், அவனுடைய சகோதரனாகிய எலியாப் இப்படியே பேசி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம், எலியாப் அவனண்டையிலிருந்து திரும்பினான் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சம்பவம்? அவன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இல்லை, அவன் திரும்பி என்ன கேட்கிறான், இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும், இவனை இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும். நாங்க பார்த்தோம், ஐஸ்வர்யம் கிடைக்கும், அந்த சவுல் ராஜாவினுடைய மகள் கிடைப்பாள், அதே போல அந்த வரியிலிருந்து வரி பணத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கே அந்த வரி இல்லாத நாட்களை உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி அந்த அந்த காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். அவன் இவங்களுடைய தேவையில்லாத காரியத்துக்கு அவன் செவி கொடுக்கல, எதிர்மறையான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கறத விட்டு திரும்பி நேர்மறையான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நேர்மறையா பேசுகிறவங்களை காட்டிலும் எதிர்மறையா பேசுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. இது எப்படி முன்னேறும்? அதெல்லாம் முன்னேற முடியாது, அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, இதெல்லாம் அடைய முடியாது, இதெல்லாம் வாங்க முடியாது, இப்படி பேசுகிறவங்க தான் அதிகம். இல்லை, இதெல்லாம் செய்ய முடியும், உன்னால முடியும்னு சொல்றவங்க குறைவு. நிறைய பேர் நம்முடைய கண்ணுக்கு முன்னுக்கு நீ செஞ்சிருவ, நீ மேலே வந்துடுவோன்னு சொன்னாலும் ஆனால் இருதயத்தில் எப்படி நினைக்கிறாங்க, இவன் மேலே வரவே கூடாது, இவன் மேலே வந்துட்டா எனக்கு மேலே போயிட்டான்டா இவனுக்கு பெருமை வந்துடும், அதுக்கப்புறம் என்னைய தேடி இவன் வரமாட்டான், நான் அவனை தேடி போக மாட்டி வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் நம்மளை வாழ்த்தினாரும் இருதயத்தினால நம்மளை தூற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் மனமடிவாகி கொண்டிருக்குது. அப்போ இன்றைக்கு நம்மளை குறித்து இருதயத்துக்குள்ளே முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம், கர்த்தரை நம்புகிறவன் எத்தனை அசதி வந்தாலும் எத்தனை சோர்வு வந்தாலும் கர்த்தர் அவனை தம்முடைய வார்த்தையின் மூலமா தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறது முக்கியம். அந்த வசனத்துல சொல்லப்படுது பாருங்க, நீங்கள் அசதியாய் இராமல், எல்லாம் சொல்லுங்க, அசதியாய் இராமல். அப்ப பிசாசு என்ன செய்யறான்? நிறைய மனுஷர்களை பயன்படுத்தி நிறைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மளை பயமுறுத்த பார்க்கறான், நம்மளை கவலைப்படுத்த பார்க்கறான், நம்மளை மனமடிவாக்க பார்க்குறான், நம்மளை அசதிப்படுத்த பார்க்குறான். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்ம தைரியத்தோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ ஜோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கலை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. நம்ம சொல்லுவோமே 108 பிரச்சனைண்டு, அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள். எத்தனை பிரச்சனைன்னு பாருங்க. அவனுடைய சகோதரர்கிட்ட போயிட்டு அவன் ஆண்டவர் இப்படி தரிசனத்தை சொன்னாருன்னு சொல்லும் பொழுது அவனை என்ன செய்றாங்க? தரிசனத்து நிமித்தம் அவனை பகைக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. தாய் தகப்பன்ட்டு ஓடி போய் சொன்னா அவங்க கடிந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சகோதரர் என்ன செய்யறாங்க? சகோதரருக்கு உணவு கொடுக்க போகும் பொழுது, அந்த தோத்தான் என்ற இடத்துக்கு உணவு கொடுக்க போகும் பொழுது 37வது ஆதியாகமம் 37 வாசிங்கண்டா, தோத்தான் என்ற இடத்துக்கு அவன் தேடி ஆக்களை விசாரிச்சு உணவு கொடுக்க போகும் பொழுது அவங்க தூரத்துல ஜோசேப்பை கண்டு என்ன செய்யறாங்க? இவனை கொலை செய்யும்படிக்கு வகை தேடுறாங்க. அந்த வேத வசனம் சொல்லுது, பிசாசானவன் தான் என்ன செய்யலாம்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்றைக்கு நம்ம மற்றவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நல்லா வாழும் பொழுது நிறைய பேருடைய கண்கள் நம்மளை பொறாமை பிடித்த கண்கள் நம்மளை எப்படி பார்க்குது? நம்ம எப்படியாச்சும் நாசமா போயிடணும், கீழே போயிடணும், அழிஞ்சு போயிடணும், வீணா போயிடணும், அப்படி நிறைய பேருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. ஆனா கர்த்தருடைய கண்கள் அவர் எப்பயுமே நம்மளை அவர் பாதுகாக்கிற விதமா, நம்மளை உயர்த்துகிற விதமா இந்த பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் எப்பொழுதுமே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. எதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாரு? நம்மளை தீயவர்களிடமிருந்து, நமக்கு கேடகமா இருந்து, நமக்கு அரணா இருந்து நம்மளை பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்மளை பார்த்து கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய மனுஷர்கள் நமக்கு எதிராக செயற்படும் பொழுது ஆண்டவர் அவருடைய தூதரை அனுப்பி நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்கேயும் அதான் நடக்குது பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அவனை என்ன செய்யறாங்க? தூரத்துல பார்க்கும் பொழுது அங்க முடிவெடுக்கிறாங்க, இவனை எப்படியாச்சும் கொலை செய்யணும்னு. ஆனா அங்கேயும் ஆண்டவர் பாருங்க, அவனுடைய சகோதரரிலும் ஒரு நல்ல மனசுக்காரனை வச்சிருக்கிறாரு. அவன் யார்? அவனுடைய பேர் என்ன பாருங்க, ரூபன், ஜூதா. அந்த 2 பேரும் அவனுக்கு என்ன செய்யறாங்க? தயவு செய்யறாங்க. கர்த்தர் ஜோசேப்போடு கூட இருந்தபடினால் அந்த அவங்க மத்தியில, சகோதரர் மத்தியிலையும் ஒரு தயவு உண்டு பண்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நம்மளை எதிர்க்கிறவங்க, நம்ம மேல பொறாம உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாலும்
நம்ம மேல தயவுள்ள நல்ல மனுஷர்களையும் கர்த்தர் இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம சொல்லக்கூடாது என்னை சுத்தி இருக்கிற எல்லா மனுஷனுமே கெட்டவன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சில நல்ல மனிதர்களையும் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார். அவங்களுக்காண்டி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். போன கிழமைக்கு முதல் கிழமை பாஸ்டர் போன கிழமையும் சொன்னார். பாஸ்டர் ஒரு மணித்தியாலம் பிரசங்கம் அந்த அறிவித்தல் சொல்லியிருப்பார், ஒரு மணித்தியாலம் அறிவித்தல் சொல்லியிருப்பார். நான் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு மணித்தியால பிரசங்கத்தை அவங்க போயிட்டு சொல்லலை. ஆனால் ஒரு குடும்பத்தை பாஸ்டர் பாராட்டினதை போயிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், பாஸ்டர் பிரசங்கத்தில் கொஞ்ச நேரம் தான் ஏசியிருப்பார், ஆனால் ஒரு மணித்தியாலம் பிரசங்கம் நல்ல நல்ல பிரசங்கம் பண்ணியிருப்பார். அந்த நல்ல பிரசங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொல்லியிருந்தா அவன் ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருப்பான். ஆனால் எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் எதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே உண்டு பண்ணுறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் அவங்க எப்பயுமே மாற போகிறதே இல்லை. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதான் சொன்னனே, நிறைய பேர் நம்மளை குற்றப்படுத்த நினைப்பாங்க, வெட்கப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில் யார் என்ன நினைச்சாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது, அது தடைபடாது. அது தடைபடாது. குறை சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்போம், பாராட்டுறவங்க அதிகமாக இல்லை. ஏதாச்சும் பிரசங்கத்தில் ஒரு புல வரட்டுமே வந்து நல்ல நாளாக கிழிச்சு 8 பேன் பார்த்துருவாங்க. அப்போ நம்ம அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. இருக்கிற நல்லதை நாங்கள் அதை என்ன செய்யணும், அதை நாங்கள் வாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அதை வாழ்த்த கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அதான் சொல்லணும், ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவங்க மூலமாக இடைப்படுறாரு. சில நேரங்களில் சில காரியங்கள் வந்துடலாம், அதை பெருசாக பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடாது. அவ்வளவு நேரம் கர்த்தர் நல்ல வார்த்தைகள் மூலமாக அவரை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அப்போ பிள்ளைகளை ஆண்டவரை சரிப்படுத்தி கொள்ள அவர் உதவி செய்யணும் மட்டும் ஜெபம் பண்ணணும். அப்போ இப்படியான காரியங்கள் பாருங்க, இன்றைக்கி நம்முடைய சமுதாயமே இப்படித்தான் இருக்குது. சின்ன பிள்ளை வந்துட்டு அதை பெருசாக பார்க்குது. இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நபர்கள், தீமையான மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ரூபன் மூலமாகவும் ஜூதா மூலமாகவும் அந்த தீமை நிறைந்த அந்த சகோதரர் மத்தியிலையும் ஒரு தயவை உண்டு பண்ணுறாரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? விட்டுருந்தா அந்த மற்ற சகோதரர்லாம் அவனை கொண்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் ரூபன் வந்து சொல்கிறான் பாருங்க, 30வது ஆதியாகமம் 30 எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொண்டு வாசிங்க 11வது வசனத்திலிருந்து. கொண்டார்கள், வைத்து கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே, ரைட், இந்த சம்பவத்தை யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை சொன்னதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சகோதரர் ஜோசேப்பின் மேலே பொறாமை கொள்றாங்க. அதுக்கு மேலே உள்ள 9வது வசனத்தில் சொல்லுது பாருங்க, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு சகோதரரை நோக்கி, நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும். அதுக்கு மேலுள்ள வசனம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். கர்த்தர் அவனை எப்படி உயர்த்த போறார் என்று கேள்விப்பட்டவனே சந்தோஷப்பட வேண்டிய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அவனை பகைக்கிறாங்க. அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அவங்க சீகேமுக்கு ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போறாங்க. எல்லா சகோதரரும் போகும் பொழுது இந்த யோசேப்பு என்ன செய்யறான்டா, அவன் என்ன செய்யறான், எபிரோன் பள்ளத்தாக்கு வழியாக தோத்தான் என்ற இடத்துக்கு சகோதரர்களை தேடி உணவு கொடுக்கும்படிக்கு போறான், சுக செய்தியை விசாரிக்கும்படிக்கு போறான். 17வது வசனம், 16வது 17வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணினார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட மனுஷங்க தான் அதிகம். நம்மளை ஆண்டவர் உயர்த்த போறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்துட்டாருன்னு நீங்கள் போயிட்டு யாராச்சும் சொல்லி பாருங்களேன், நிறைய பேர் இப்படிப்பட்டவங்கள தான் நினைப்பாங்க. இவன் எப்படி மேலே வரலாம், ஆண்டவர் இவனுக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, எதிராக நினைப்பாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. அது எப்படி கர்த்தர் அவனை மட்டும் உயர்த்தலாம்? சில நேரங்களில் கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் எல்லாரும் நிலைத்திருக்கிறது இல்லை. யாரெல்லாம் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களை உயர்த்துவார், அவங்களுக்கு அதிகமான கிருபைகளை வழங்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பொதுவான கிருபை என்று இருக்கு. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான கிருபையை அவர் வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு வேதவசனம் சொல்லுது,
ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லவனுக்கும் மழை மேலேயும் மழை பெய்யுது, கெட்டவனுக்கு மேலேயும். அதுதான் பொதுவான கிருபைகள். இப்படி நிறைய இருக்குது. ஆனா குறிப்பான விசேஷமான கிருபைகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நடக்கிறவன், வார்த்தையை தேடுகிறவனுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிகமா அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களுடைய சகோதரருக்கு என்ன வருது? அவங்களுக்கு பொறாம வர்றதுனால அவனை கொல்லும்படிக்கு வகை தேடுறாங்க. பிசாசு அப்படிப்பட்டவன் தான். அப்ப பிசாசினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவனை போல தான் இருப்பாங்க. வேத வசனம் சொல்லுது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அதே போலதான் பிசாசினுடைய பிள்ளைகளும். யார் இதை திருடலாம், வஞ்சிக்கலாம், ஏமாத்தலாம். இன்னைக்கு பாருங்க, நம்மளை சுற்றிலும் இப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கீழே வந்தா சந்தோஷப்படுவாங்க, நம்ம எப்படா கீழே வருவோம்ட்டு பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏதாச்சும் புல விட்டா நம்மளை குறை சொல்லும்படிக்கு பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம கீழே விழும்போது தூக்கி விடுறார்கள் மிகவும் குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவங்களுக்கு எதிராக, கீழே விழுந்தவனுக்கு எதிராக சதி திட்டம் பண்றவனா இருக்கக்கூடாது. கீழே விழுந்தவனை தூக்கி எடுக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா தேவன் குப்பையிலையும் தூசிலையும் கிடந்த நம்மளை அவர் தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார், எடுத்தவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உளையான சேற்றில கிடந்த நம்மளை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு யாராச்சும் கீழே விழும் பொழுது நாங்கள் அவனை தூக்கி எடுக்கிறவங்களா இருக்கணும். யாராச்சும் வருமானத்துல, அதான் ஜூதர்களை பத்தி நான் படிக்கும் பொழுது, ஜூதர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? யாராச்சும் ஒருத்தன் வேலை இல்லாம ஏழையா இருப்பானா இருந்தா அவனுக்கு இவனே வேலையை கொடுத்து, நல்ல வீடை கட்டி கொடுத்து, எப்படியாச்சும் பிசினஸை கொடுத்து மேலே வர வச்சிருவான. இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்டவங்க தான். அவங்க என்ன செய்வாங்க? ஒருவருக்கு ஒருவர் அவங்க உதவி செய்து யாரையும் ஏழையா இருக்க விட மாட்டாங்க. எப்படியாச்சும் உதவி செய்து மேலே கொண்டுருவாங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்கன்றா, நான் வளமையாக ஒரு கதை சொல்லுவேன். இலங்கை நண்டு மாதிரியாம், இலங்கை இந்தியா நண்டு மாதிரியாம். அது என்ன செய்யுமா? நிறைய நண்டை பிடிச்சி ஒரு பானையில், ஒரு வாளிலேயோ பானையிலேயோ போட்டு வச்சுட்டு, விரலில் போட்டு வச்சுட்டு அதை மூடவே தேவையில்லை. ஏன் மூட தேவையில்லை? அங்கே உள்ளே இருக்கிற மற்ற நண்டுகள் என்ன செஞ்சிடும்? ஒரு நண்டை வெளியே போகவே இது ஏற போகும்போது என்ன செஞ்சிடும்? பிடிச்சி கீழெழுத்து விடும். இது ஏறும்போது இன்னொரு நண்டு என்ன செய்யும்? அதே போல தான் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய அநேகர் இருக்கிறாங்க. மற்றவன் முன்னேறும் பொழுது காலை பிடிச்சி கீழே இறக்கி விடுறது, இவன் ஏறும்போது இன்னொருத்தன் பிடிச்சி இழுத்து விடுவான். மாறி மாறி என்ன செய்கிறாங்க? சுற்றி சுற்றி சுப்படுற கொள்ளைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒருத்தன் கீழே இறக்கி இறக்கி. இன்றைக்கு முதலாவது எப்படின்னா வாயின் வார்த்தைகளினால மற்றவனை கீழே இருக்கிறது, கீழே பேசுறது, இன்னொருத்தனை குறித்து பேச வேண்டியதுக்கு மிஞ்சி பேசுறது. வேதம் சொல்லுது 4:29, எபேசியர் 4:29 சொல்லுது, தேவையில்லாத வார்த்தைகளை, பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. ரைட், நம்ம இதில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? சதி ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ இவங்க யார்? பிசாசினுடைய அந்த எண்ணம், சிந்தனை இவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா பிசாசு எப்படிப்பட்டவன்? எவனை வஞ்சிக்கலாமோன்ற வகை தேடுகிறவன். அப்போ அவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அதில் பாருங்க, இருக்கு பாருங்க, அவர்களுக்கு எதிராக சதி ஆலோசனை பண்ணினார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க? அதில் சொல்லப்படுது பாருங்க, கொலை செய்யும்படிக்கு சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர், 19வது வசனம், ஆதியாகமம் 37:19, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். எப்படி சொல்றாங்க? இதோ சொப்பனக்காரன் வர்றான். எப்படி சொல்றாங்க பாருங்க, நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். பாருங்க, அவங்களும் என்ன செய்யறாங்க? கொலை செய்யறதுக்கு முன்னுக்கே பேசுறாங்க, அறிக்கை செய்யறாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இப்ப பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாயில அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாய், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நல்ல விதமா பேசணும். ஏன்னா நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எதிர்மறையா பேசுறாங்க. ஆனா நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். யாரு என்ன பேசினாலும் நான் சொல்லுகிறபடி தான் எனக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசேப்பினுடைய எல்லா சகோதரர்களும் இவனை கொலை செய்யும்படிக்கு பேசுறாங்க, அறிக்கை செய்கிறாங்க. ஆனா யோசேப் என்ன பேசுறான்? கர்த்தர் என்னைய தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க இன்னைக்கு பயப்பட தேவையில்லை. அவன் இது வச்சுட்டான், தகடு வச்சுட்டான், இவன் சூனியம் வச்சுட்டான், இவன் அது செஞ்சுட்டான், இது செஞ்சுட்டான்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்முடைய வாயில எதை அறிக்கை செய்கிறோம் அதன்படிதான் காரியங்கள் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உங்களுடைய வாயில
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைப்பீங்களா இருந்தா எத்தனை பேர் எத்தனை தகடு வச்சாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் நமக்கு எதிராக என்ன செய்தாலும் அது நம்மளை அணுகாது. என் ஆண்டு வார்த்தை சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு யாருக்கு நேரிடாது. துன்மார்க்கு இருக்கா? இல்லை, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற எனக்கு எந்த வாதையும் அணுகாது, எந்த பொல்லாப்பும் நேரிடாது. அப்ப கர்த்தர் நீதிமான ரட்சிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, நீதிமானை அவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர் நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த வாக்கு தத்தத்தை எதுக்கு தந்திருக்கிறாரு? இதை தினந்தோறும் சொல்லி அறிக்கையிடுகிறவங்களா நாங்க இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல பாருங்க, அவங்க பேசுறாங்க, அதன்படி செய்ய திட்டமிடுறாங்க. ஆனா அதுல பாருங்க என்ன சொல்லுது, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது. என்ன பிளான் பண்றாங்க? அவனை முதலாவது கொல்லுவோம், ரெண்டாவது பொய் சொல்லுவோம், அப்பாட்ட போயிட்டு சொல்லுவோம் ஒரு கொடிய மிருகம் அவனை பற்றித்தது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் எப்படி தெரியுமா, நிறைய பேர் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்மளை அழிச்சு போட்டுட்டு இவன் பாவம் செஞ்சிட்டான், அதனாலதான் இவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை, இவன்ட்டு ஏதோ புலை இருக்குது, அதனாலதான் கர்த்தர் தண்டிச்சிட்டாருன்னு என்ன செய்ய பார்க்குறாங்க? நம்ம மேல பழிய போட பார்க்குறாங்க. திருப்பி நான் சொல்கிறேன், அவதானிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் மேலே போகிறது, முன்னேறது, நம்முடைய ஊழியை முன்னேறது விரும்பாமல் எப்படியாச்சும் நம்மளை கீழே தள்ளி, நாங்கள் பாவம் செஞ்சதால தான், நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்ததால தான் ஆண்டவர் நம்மளை இப்படி தண்டிச்சிட்டாருண்டு இதை ஆண்டவர் செய்தது மாதிரி காட்டுறதுக்கு முற்படுறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வகை தேடி சுற்றி திரிகிறாங்க. நிறைய பிசாசனுடைய பிள்ளைகள், நிறைய துன்மார்க்கர்கள், நிறைய சபைக்கு வந்தும் ஆண்டவர் ஒழுங்கா தேடாத பிள்ளைகள் நம்ம முன்னேறக்கூடாதபடிக்கு சதி ஆலோசனை பண்ணி நம்மளை கீழே தள்ளி, ஆண்டவர் தான் நம்மளை தண்டிச்சிட்டாரு. ஏன் தண்டிச்சிட்டாரு? நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோம்னு நம்ம மேலே வீண் பழிகளை சுமற்ற பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் நமக்கு எதிராக போடுகிற சதி திட்டங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பலிக்காது. யார் நமக்கு எதிராக சரித்திட்டம் பண்றாங்களோ அது அவர்களுக்கு தான் திரும்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காதே போகும். நம்ம மேல், இந்த கல்லின் மேல் அவன் மோதுகிறவன் நொறுங்கி போவான். வார்த்தையில வெளிப்பாடை பெற்றிருக்கிற நமக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல பாருங்க, அதுல ஜோன் ஜெவராஜ் ஒரு பாட்டு எழுதுறாரு, குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஆண்டருடைய தயவு என்ன செய்யுமா? நமக்கு நம்மளை நோக்கி எரிகிற எதிரியின் அம்புகளை அந்த எதிரிக்கே திரும்பி விழும்படிக்கு செய்வாராம். நம்ம தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், இந்த சவுல் ராஜா என்ன செய்வாராம்? தாவீதை நோக்கி என்ன செய்வாராம்? அம்புகளை எழுது கொண்டே இருப்பாராம். ஆனால் தாவீது அதை நடிச்சு தான் பாடுறான், என்னை நோக்கி இந்த சவுல் ராஜா என்னுடைய எதிரி, எனக்கு எதிராக நின்ற என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்த்தும் பொழுது எனக்கு எதிராக நின்ற இந்த சவுல் ராஜா எனக்கு எதிராக எத்தனையோ அம்புகளை எய்தாரு. ஆனால் ஒரு அம்பையும் கர்த்தர் என் மேலே பட விடலை. கர்த்தருடைய கரம் என்னை காப்பாத்திச்சு. கர்த்தர் எனக்கு அரணா இருந்தார், என்னை அந்த அம்பிலிருந்து தப்புவித்தார். கடைசியில் அம்பை தூக்கினவன் அம்பினாலே, பேதுருவுக்கு சொல்றாரு, பட்டயத்தை தூக்கினா பட்டயத்தாலே அழிவான்னு சொன்ன மாதிரி, அதே பாரு இந்த மல்கூஸோட காதை வெட்டும் பொழுது சொல்றாரு, பட்டயத்தை தூக்காத, பட்டயத்தை தூக்குறவன் பட்டயத்தினாலே மடிந்து போவான்னு சொல்லும்படி இந்த சவுல் என்ன செய்யறாரு? சவுல் ராஜா என்ன செய்யறாரு? பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு எதிராக அம்பு எய்கிறாரு. கடைசியில் அவரே அம்பு குத்தினா என்ன செய்யறாரு? சாக வேண்டிய நிலைமைக்குள்ள போகிறாரு. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் நமக்கு எதிராக எவ்வண்ணமா எழும்புகிறார்களோ அவ்வண்ணமாகவே மடிந்து போவார்கள், அவ்வண்ணமாகவே மடிந்து போவார்கள். நாங்கள் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் அவங்களை மாற்றணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க அப்படிப்பட்டவங்களா இருந்து அழிந்து போகக்கூடாது. என்ற வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனும் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமே அல்ல. ரைட், இதுல வாசிப்போம் நாங்க. அவர்கள் என்ன செய்றாங்க? அவங்களுக்கு எதிராக சதி ஆலோசனை பண்ணி கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு வீண் பழிகளை போடுறதுக்கு பார்க்குறாங்க, பொய்யான தகவலை சொல்றதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். அதான் நான் சொன்னனே, வெறுமனே ஜோசேப்புக்கு எதிராக மட்டுமல்ல, கர்த்தர் ஜோசேப்பின் மேல வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா பிசாசனவன் நிறைய ஜனங்களை நமக்கு எதிராக எழுப்புறான். நிறைய ஜனங்களை ஏன் தெரியுமா நமக்கு எதிராக எழும்புறாங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும்
அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இந்த சபையை நான் உன்னை கொண்டு கட்டுவிப்பேன். எத்தனை பேர் என்னை இந்த இடத்துல இருந்து தள்ளி போட நினைச்சாலும், தூக்கி போட நினைச்சாலும், கீழே விழப்பண்ண நினைச்சாலும் எந்த மனுஷனாலையும் அதை மேற்கொள்ள முடியாது. என் கர்த்தர் கூட இருக்கிறார், வாக்கு கொடுத்தவர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை சவுல்கள் எதிராக அம்புகளை ஏய்ந்தாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால அந்த அம்புகள் என் மேல பாய்ச்சப்படுவது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் விடுவிப்பார். என்ன தரிசனத்தை தந்தாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரண்டு வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த ஊழியத்தை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் அது நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நிறைவேறாம போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லியிருக்கிறாரோ அது நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை தாமதமாகலாம், தாமதமாகிறதால அது நடைபெறாம போவாது. நிச்சயம் தேவன் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இதுல பாத்தீங்கன்னா தான் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தமே அவனை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. ரைட். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். அப்ப திருப்பி திருப்பி அவங்களுடைய கண்கள் எங்க இருக்குது? இந்த சொப்பனத்தின் மேலேயே இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலேயே பிசாசனுடைய கண்கள் இருக்குது. ஏண்டா ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தார், பிசாசு ஜீவனை எடுக்கும்படிக்கு வந்தான். ஆண்டவர் நன்மையை கொடுக்கும்படிக்கு வந்தார், பிசாசானவன் நன்மையை எடுக்கும்படிக்கு வந்தான். ஆண்டவர் செழிப்பை கொடுக்கும்படிக்கு வந்தார், பிசாசானவன் நமக்கு தரித்திரத்தை கொடுக்கும்படிக்கு வந்தான். அப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நல்ல காரியங்களை எடுத்து போடணும்டா என்ன செய்யணும்? நமக்குள்ள விதைக்கப்படுகிற நல்ல விதைகளை பிடுங்கி களைகளை விதைக்கணும். அதைத்தான் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். எப்படி செய்யறான்? சில தவறான மனுஷர்கள் மூலமா. நிறைய மனுஷர்கள் நமக்குள்ள பயத்தை விதைக்கிறாங்க, நம்மளை சோர்வுக்குள்ளாக்குறாங்க, அசதிக்குள்ளாக்குறாங்க. அதனாலதான் அந்த எபிரேயர் 6:11 சொல்லுது, நீங்கள் அசதியா இராமல், எல்லாம் சொல்லுங்க, அசதியா இராமல் வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்களை. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை எப்படி பெற முடியுமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசமும் இருக்கணும். என்ன விசுவாசம் இருக்கணும்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரோமர் 4 சொல்லப்படுது, சாராலும் சொல்றாள், ஆபிரகாமும் சொல்றார். எப்படி சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு இங்கிலீஷ் பேப்பர்ல சொல்லப்படுது, God is good அப்படின்னா கர்த்தர் நல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய தமிழ் பைபிள்ல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல வாக்குத்தத்தம் பண்ணினவர் நல்லவரா இருக்கிறார். வெறுமனே அவர் நல்லவரா மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம் சொல்றான் அவர் வல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்துல நிறைய மனுஷங்க ஒரு சிலர் வல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனா நல்லவங்களா இல்ல. இன்னொரு சிலர் நல்லவரா இருக்கிறாங்க, ஆனா வல்லவரா இல்ல. ஆனா கர்த்தர் நல்லவராகவும் இருக்கிறாரு, வல்லவராகவும் இருக்கிறாரு. உங்களுக்கு விளங்குறமாய் சொல்றேனே, இன்னைக்கு நிறைய மனுஷங்களிடத்துல பணம் இருக்குது, ஆனா நல்ல குணம் இல்லை. நிறைய பேர்கிட்ட நல்ல குணம் இருக்குது, ஆனா நிறைய பணம் இல்லை. இந்த நல்ல குணம் இருக்கிறவங்ககிட்ட பணம் இல்லாததால உதவி செய்ய முடியல. நல்ல பணம் இருக்கிறவங்ககிட்ட நல்ல குணம் இல்லாததால அவங்கள்ட்ட உதவி செய்கிற மனநிலையே இல்லை. அதனாலதான் கர்த்தர் நம்மளை எப்படி மாற்ற நினைக்கிறாரு? நம்மளையும் அவரை போல நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாற்ற நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் நமக்கு என்ன தேவை? நல்ல குணமும் தேவை, நல்ல பணமும் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், ஆண்டவரே எனக்கு மண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் என்று இருக்கிறதால தான் வாழ்க்கை முழுக்க உலகத்தில் வாழ்றாங்க, கையேந்தி வாழ்றாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது, கடைசி வரைக்கும் இப்படித்தான் வாழணும். அதனாலதான் என்ன தேவை? நல்ல மனதையும் ஆண்டவர் தர்றாரு. உன் ஆத்மாவும் வாழணும், நீயும் வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் என்ன முதலாவது எதை சரிப்படுத்துறாரு? நம்முடைய மனதை சரிப்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதலாவது நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னுக்கு, நம்மளை சுகப்படுத்துறதுக்கு முன்னுக்கு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு. எதற்கு தயார்படுத்துறாரு? அநேகருக்கு நாங்க பொருட்களினாலேயும் நல்ல நல்ல வார்த்தைகளினாலேயும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுக்கு நிறைய பேர்கிட்ட பாருங்க, நிறைய சபைகளுக்கு ஏன் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது இல்லை தெரியுமா? அவங்க ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு அவங்களே எடுத்துக்கொண்டு
இந்த உலகத்தில் அவங்க மட்டும் நல்லா வாழுவாங்க, மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வதிக்காமலே இருக்கிறார். இவன்கிட்ட கருத்தில் நான் கொடுப்பனா இருந்தால் இவன் அவனுக்குண்டு தனக்குத்தானே அதை செலவழித்து கொண்டு வாழுவான், பண ஆசை பிடிச்சவனா வாழுவான். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு ஏந்தி நின்ற நம்முடைய கரங்கள் எல்லாம் ஒரு நாள் கொடுக்கும் விதமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்பொழுதுமே என்னுடைய சிந்தனை இதற்கு நேராகத்தான் இருக்குது. இன்றைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் கொடுக்குறவங்களாக இருக்கணும். அநேக சபைகளை நாங்கள் தாங்குகிறவங்களாக இருக்கணும். அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு இந்த சில காரியங்களை பார்க்கத்தோன்னே மிகுந்த கவலையாக இருக்குது. சில நபர்கள் சில உதவி திட்டங்களை வாங்குறதுக்கு விசுவாசிகள் அங்கே பார்த்தா டைமுக்கு வர்றாங்க. 3 மணிக்கு வர சொன்னால் 1:30 பஸ் ஏறி 2 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அதே ஆக்கள் சர்ச்சுக்கு 8:30 8:45 தான் வர்றாங்க. பிந்தி வர்றாங்க, முந்தி போகிறாங்க. இன்னும் 20 வருஷம் ஆனாலும், இன்றைக்கே நான் சொல்கிறேன், 20 வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவன் ஆண்டவர் அவனை வேறு விதமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை ஆண்டவர் கொடுக்குறவங்களாக மாற்றுவார், உதவி விதைக்கிறவங்களாக மாற்றுவார். அப்போ அப்படித்தான் நாங்கள் இருக்கணும். நம்ம நல்லவங்களாகவும் இருக்கணும், வல்லவர்களாகவும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராகவும் இருக்கிறாரு, வல்லவராகவும் இருக்கு. அவருக்கு நல்ல மனது இருக்குது, தாராளம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லாரும் செழிக்க மாட்டாங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய ஆத்துமாவை தயார்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? என் மகனே, என் புத்தியை கேள், நான் போதிக்கிற ஞானமுள்ள இந்த வார்த்தைகளை கேளு, அவைகளை உன்னுடைய கழுத்தில் பூண்டு கொள்ளு, அணிந்து கொள்ளு, அவைகளை நீ சிந்தித்து கொன்று என்று சொல்கிறாரு. என் புத்திக்கு செவி கொடு, நான் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், அந்த ஞானத்தை கேளு, ஞானத்தை வாண்டு பூப்புடு, புத்தியை சத்தமிட்டு அலையின்ற நீதிமொழிகள் 1-9 வரைக்கும் முதல் 4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஞானம் மிகவும் முக்கியம். ஏண்டா ஆண்டுடைய வார்த்தை மூலமாக நமக்கு ஞானத்தை அவர் போதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஞானத்தை போதிக்க நமக்கு ஞானம் உண்டாக நம்முடைய வலது கையில் தீர்க்காயுசு தானாகவே உண்டாகும், இடது கையில் செல்வமும் கனமும் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு உலகத்தார் என்ன செய்கிறாங்க? அஞ்ஞானிகள் தேடுகிறது போல பணத்தை பொருளை தேடி போய் வார்த்தையை விட்டுறதால அவருடைய வாழ்க்கையில் செழிப்பாகவும் இருக்கிறது இல்லை, சுகமும் இருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் முதலாவது அவனுடைய ஆத்மாவில் என்னத்தை அவர் விதைக்கிறார்? வார்த்தையை விதைக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் வார்த்தை விதைக்கப்படுமா இருந்தால் அதி சீக்கிரத்தில் கர்த்தர் அவனுக்கு தேவையான பணத்தை பொருளை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவது நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் நீதியை தேடும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். ஏண்டா அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இதில் பார்க்குறோம், ஜோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் ஆழமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வுடையவனாக இருக்கிறான். இன்றைக்கு நான் கேட்கிற கேள்வி, ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் படுத்திருக்கும் போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் போகையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் வருகையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? என்னை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். உபாகமத்தில் அவர் சொல்றார் 28வது அதிகாரத்தில், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், நான் மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதே போல நீங்க வாயை திறந்து சொல்லணும், என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த ஈசாக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய பிள்ளையின் மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறான். அவனமா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நாங்க நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தந்திருக்கிற நல்ல பொருட்களை ஆசீர்வதிக்கணும். அப்பா, நீங்க எனக்கு இந்த பொருட்களை தந்தபடினால் நன்றி, இதை நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன், இதுல ஒரு விருத்தியை உண்டு பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற தொழிலை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜோசேப்புடைய வாழ்க்கையில இதான் நடக்குது. நிறைய பேர் எதிராக எழும்புறாங்க, ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ரைட். இதுல நாங்க வாசிக்க போகிறோம் 21வது வசனம். ரூபன் அதை கேட்டு அவர்கள் கைக்கு தப்புவித்து மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்திரத்தில் உள்ள
குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவங்கள் கைக்கு பாருங்க, அவனுக்கு கொஞ்சமாச்சும் நல்ல மனது இருந்திருக்கு. எங்கேயோ நான் நினைக்கிறேன் கொஞ்சமாச்சும் வசனத்தை எங்கேயோ அவங்க அப்பா சொல்லி கேட்டு உள்ள போயிருக்குது. என்ன உள்ள போயிருக்குது? ரத்தம் சிந்த கூடாது, ரத்தம் சிந்துறது பாவம் அப்படின்னு என்ன சொல்ற, கொலை செய்கிறது பாவம். இது பாருங்க, இதுவரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. நியாயப்பிரமாணம் மோசேர காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் விசுவாசத்தினால வாழ்றாங்க. ஆபிரகாமிலிருந்து அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே இந்த மோசேர காலம், அந்த நியாயப்பிரமாணம் சீனா மலையில கொடுக்கப்படுறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் பிரமாணத்தின்படி வாழலை, விசுவாசத்தினால வாழ்றாங்க. நேரடியாக கர்த்தர் வந்து பேசுறாரு, நேரடியாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறாரு. அப்படித்தான் வாழ்றாங்க, ஆணுடைய சத்தத்தை கேட்டு வாழ்றாங்க. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல எங்கேயோ தகப்பன் போதிச்சது உள்ள போயிருக்குது. யாருக்கு போயிருக்குது? ரூபனுக்குள்ள கொஞ்சம் போயிருக்குது. பாதி கொஞ்சம் நல்ல மனசுக்காரனா இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலையும் கொஞ்சம் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. பாதி நல்ல மனசு, பாதி பொல்லாத மனசுக்காரங்க. அப்போ அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். கொஞ்சமாச்சும் அவனுக்கு நல்ல புத்தி இருக்குது, அதுக்காக வேண்டி நன்றி செலுத்தணும். அப்போ இப்படிப்பட்டவங்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஆக எல்லாத்துலேயும் கெட்டவனா இல்லாமல் கொஞ்சம் நல்ல புத்தி இருக்குது. அவனை கொலை செய்ய தேவையில்ல, அந்த பாருங்க இருக்கு பெரிய குழி, அங்கே தள்ளி விட்டுருவோம். அந்த பாருங்க இருக்கு பெரிய கிணறு, அதுக்குள்ளே போட்டுருவோம். அப்போ இப்போ நான் என்ன செய்து உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன். நாங்கள் இந்த நிறுவனத்தில் என்ன செய்கிறோம், உதவி செய்கிறதுக்காண்டி கால் பண்ணி நான் என்ன செஞ்சேன், நிறைய பேர் நம்பர் வேலை செய்யலை. அப்போ நான் ஒரு ஆளுக்கு கால் பண்ணி, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உண்மையாக நடந்த சம்பவம், நம்மளோட சேர்ச்சுக்கு வர்ற ஒரு ஆள்கிட்ட கால் பண்ணி உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. 2 தடவை சொல்லி பார்த்து 2 தடவும் சொல்லலை. அவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு சொல்லலைண்டு. நான் உங்களோட கால் ஆன்சர் பண்ணு, ஆன்சர் ஆகலை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க சொல்லலை. ஏன் சொல்லணுன்னு கேட்டால் நிறைய காரணம் சொல்கிறாங்க. சுற்றி வளைச்சி பார்த்தா தான் விளங்குது, இவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களும் இந்த நன்மையை அடைகிறது இவங்களுக்கு விருப்பமே. கேட்டால் 2 பேரும் விசுவாசி. இப்படி 2-3 பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், மற்றவனுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது, தனக்கு கிடைச்ச நன்மை அவனுக்கும் கிடைக்கணுன்றது விருப்பமே இல்லை. இப்படிப்பட்டவங்க நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்க, இவனுக்கு பாதி நல்ல மனசு இருக்குது, ஆனால் இன்னொரு மனசனை இவனை குழியில் சரி தள்ளிடுவோம், வீட்டை வரக்கூடாது, வீட்டை வர என் அப்பா இவனுக்கு மட்டும் நல்ல உடுப்பு கொடுக்குறாரு, இவனுக்கு மட்டும் பலவர்ணமான அங்கேயே கொடுக்குறாரு என்று சொல்லி ஒரு என்னது பொறாமை, அவன் மேலே ஒரு பொறாமை ரூபனுக்கும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்ல மனசும் இருக்குது. கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் கொஞ்சம் கடவுள் மேலே பாதி நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி தான் சேர்ச்சுக்கு எப்படி வர்றாங்க, முழு மனதோடு வரலை, முழு மனதோடு ஆராதிப்போம் என்று வரலை, முழு உள்ளத்தால் உண்மை துதிப்பேன் என்று அப்படி பாடுறாங்க, சேர்ச்சில் பாடும்போது பாடுறாங்க. ஆனால் முழு உள்ளத்தால் துதிக்கலை, அறமனதோடு துதிக்கிறாங்க. அறமனது இங்கே இருக்குது, அறமனது வேலையில் இருக்குது, அறமனது இங்கே இருக்குது, அறமனது வீட்டில் இருக்குது. இப்படி தான் நிறைய பேர் துதிக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது எங்களுடைய முழு உள்ளமும் கர்த்தர் மேல் இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கணும் என்று அவர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார். முழு உள்ளத்தோடு நாங்கள் அவரை தேடணும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூபன் என்ன செய்கிறான், ஒரு சின்ன ஒரு தயவு அவனுக்கு இருக்குது, அவனை கொல்ல தேவையில்லை, இந்த குழியில் மட்டும் தள்ளி விட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்கிறான். தொடர்ந்து வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது, அப்ப எதன் மேல அவங்களுடைய கண்கள் இருந்திருக்கு? முதலாவது சொப்பனத்தின் மேல இருந்துச்சு, 2வது அந்த பலவர்ண அங்கி. இவன் எப்படி நல்லா உடுத்துறான், இவன் எப்படி நல்ல நகைகள் போடுறான், இவன் எப்படி அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், இவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது, இவனுக்கு எப்படி இந்த வாகனம் வாங்கலாம். நம்முடைய ஐஸ்வர்யங்கள் மேலே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேலே இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இவன் கள்ள வழியில தான் சம்பாதிச்சிருப்பான், இவன் தேவையில்லாத காரியத்தை செஞ்சு தான் நம்ம மேலே வீண் பழிகளை சுமத்துறாங்க. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட பழிகளை நம்ம மேலே சுமத்துறவங்கள்லாம் பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, நம்முடைய காரியங்களை, ஆண்டவர் கொடுத்தவைகளை எடுத்து போடுறதுக்கு தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்களுக்கு எங்க கண் இருக்குது? முதலாவது ஆண்டவர் கொடுத்த, யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தின் மேல, தரிசனத்தின் மேல, வாக்குத்தத்தத்தின் மேல கண் இருக்குது. 2வது எதன் மேல கண் இருக்குது? ஆடை, அவனுடைய அந்த பலவர்ணமான அங்கி மேல, பலவர்ணமான அங்கி மேல. அதனாலதான் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாங்க அநேகர் பார்த்து பொறாமப்படும்படிக்கு நல்ல உடைகளை உடுத்தணும். கடந்த நாட்களில் நான் சொல்லிட்டே வர்றேன், எதிர்காலத்தில் நான் இந்த பொடியங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்,
நீங்கள் சேர்ச்சில் ஊழியம் செய்கிறதா இருந்தால் ஆண்டவர் நீங்கள் ஊழியம் செய்யும்போது அந்த அன்றைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கண்டா கோட் ஷூட்டோடு தான் அந்த இடத்துல வந்து நிற்பீங்க. நீங்கள் கோட் ஷூட்டோடு தான் ஆண்டவரை பெருமைக்காக அல்ல, ஆண்டவர் எப்படி தாழ்மையிலிருந்து நம்மளை அழகாக உடுத்து வைக்கிறார் என்று காட்டுறதுக்காக வேண்டி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்பையும் நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு பெருமை பார்த்தியா இந்த வெயில்லையும் கோட் ஷூட் போட்டிருக்கிறான், அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஏசியை தர போடுறாரு, நிறைய ஏசியை போட போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேருடைய பொறாமைக்காரருடைய கண்ணுக்கு அது எப்படி தெரியும்? பெருமையாக தெரியும். ஆனால் கர்த்தர் இவ்வண்ணமாக நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதலாக பாஸ்டர் ஷாம்பி செல்லத்தில் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னுக்கு சேர்ச்சுக்கு வந்த உடனே கதிரையை போட்டாராம். பாயில் அப்போ தான் பாயை எடுத்து போட்டு கதிரையை போட்டாராம். கதிரையை போட்டதுக்கு என்ன செஞ்சாங்களாம்? இந்த பாஸ்டர் உலகத்துக்குள்ளே விழுந்துட்டார், உலகத்துக்குள்ளே போயிட்டார், பாஸ்டருக்கு உலக மயக்கம் வந்துருச்சு. கதிரையை போட்டதுக்கு உலக மயக்கம் வந்துருச்சு. பிறகு என்ன செஞ்சாராம்? ஒரு அண்டை சீட் அடித்தாராம். அதுக்கும் பார்த்தியா பாஸ்டருக்கு பெருமையை. பிறகு என்ன செஞ்சாராம்? இப்படி இதெல்லாம் அடித்து ஜன்னல் கண்ணாடியில் ஜன்னல் போட்டுட்டு ஏசியெல்லாம் போட்டாராம். இங்கே பார்த்தியா இவருக்கு வெயில் காணாது, இவருக்கு குளிர்ச்சி தேவைப்படுது, குளிர்ச்சி தியேட்டரில் போடுற மாதிரி ஏசியெல்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அதுலேயும் குறை. இவர் வேணுமென்று என்ன செய்தாராம்? வெள்ளை சட்டையை ஒரு பக்கமாக வச்சுட்டு எடுத்து கோட் சூட்டை போட்டாராம். இவர் நரகம்தான், டைரக்ட் எங்கே போகிறாரு? நரகம் போகிறாரு. இப்படியெல்லாம் சொல்லி தெரிய அவர் என்ன முடிவெடுத்தாராம்? இவனுங்களுக்காக நான் இப்படிப்பட்ட உடுப்பை தான் உடுத்தணும், இவனுங்களுக்காக நான் இதை இன்னும் பிரம்மாண்டமாக செய்யணுண்டு அவர் இன்றைக்கு பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பித்தாராம். ஊழியங்களை பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பித்தாராம். அவர் அமெரிக்கா போகும்போது அப்போ டிவியே கண்டுபிடிக்கப்படலை. அவர் அமெரிக்காவில் பைபிள் காலேஜுக்கு படிக்க போகும்பொழுது இந்தியாவில் டிவின்னு ஒன்று பார்த்ததே கிடையாது. 1970ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் இந்தியாவில் டிவின்ற ஒன்று இல்லவே இல்லை. டிவின்றா என்னண்டே தெரியாது, காரண்டா என்னண்டே தெரியாது, மாட்டு வண்டின்னா தெரியும். அப்போ அங்கே போகும்போது ஏதோ மிஷினெல்லாம் ஓடுது, இவருக்கு பார்க்க வித்தியாசமாக இருந்தது. அங்கே போட்டு பிரசங்கத்தையெல்லாம் டிவியில் கேட்குறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் கேட்குறாங்க. இது என்னடா மனுஷங்கள்லாம் டிவியில் வர்றாங்கன்னு இவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். அப்போ இவர் நினச்சி கூடி பார்க்கலையாம், இதெல்லாம் நம்மளை இந்தியாக்காரனால முடியவே. இவர் போன மணலில் பெந்தகோஸ்தே மணலில் இவர் என்ன நினச்சாராம்? இந்தியாவில் இப்படிப்பட்ட டிவியை ஒருத்தனாலே வாங்கவே முடியாதுன்னு நினச்சாராம். அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு வரும்போது இவர் என்ன செய்ய ஆரம்பித்தாராம்? இவருக்கு ஒரு தரிசனம் வந்துச்சான். இதுக்கு முன்னுக்கு போகும்போது என்ன நினச்சாராம்? இந்தியாவில் ஒருத்தனாலையும் வாங்க முடியாது. அப்போ இவருக்கு என்ன நினச்சாராம்? நான் இப்படி பிரசங்கிப்பேன்னு ஒரு தீர்மானம் வந்துச்சான். அப்போ முதல் இந்தியாவிலேயே டிவியில் பிரசங்கிக்க துவங்கினது இவர் தான். பிரசங்கிக்க துவங்கினார், கோட் டிவியில் முதல் வர துவங்கினார். இன்றைக்கு அந்த டிவியும் பார்த்து தான் இன்றைக்கு அந்த சபையில் 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு அவர் போன கிழமை சொல்கிறாரு, ஒரு நாள் இந்த டிவியில் நம்மெல்லாம் வர முடியுமா? இந்தியாவிலேயே டிவி இல்லையே, அப்படிப்பட்ட காலநிலையில் அமெரிக்காவுக்கு நீ ஆண்டர் கொண்டு போனார். இன்றைக்கு அதே டிவியில் இன்றைக்கு அமெரிக்காவிலேருந்து பிரசங்கம் பண்ணுறார். இன்றைக்கு அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு. அங்கேருந்து இன்றைக்கு இந்தியாவுக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு, அமெரிக்காவுக்கும் பிரசங்கம் பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நாள் அமெரிக்காவில் போயிட்டு டிவியில் பார்த்தவர் இன்றைக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பிரசங்கம் பண்ணுறார். அவ்வண்ணமாக கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவன் நம்மையும் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இந்த ஊழியத்தை நான் சாதாரணமாக செய்து போக நினைக்கல, அதை நான் பிரம்மாண்டமாக செய்யத்தான் நினைக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த ஊழியத்தை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதற்கு பயிற்சி தான் இதெல்லாம். இப்போ ஆண்டவர் என்னையை பயிற்சிவித்து கொண்டிருக்கிறார், நம்மளை எல்லாரையும் பயிற்சிவித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு மேலான நிலைமையில் இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தில் ஒரு உயர்வான நிலையில் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் இந்த மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணும். அந்த விதத்தில் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அது முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஊழியம் செய்வாங்க. நிச்சயம் அது நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். நிறைய பேர் இந்த நம்முடைய பலவர்ணமான அங்கியை நீ எப்படி பலவர்ணமாக லைட்டு போடலாம், நீ எப்படி கலர் கலராக உடுப்பு போடலாம்? ஆண்டவர் வானவில்லை உண்டாக்கினவர் யார்? பிசாசா? ஆண்டவர் தான் நோவாட காலத்தில் வானவில் வெள்ளையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பல வர்ணங்களில் ஆண்டவர் வானவில்லை உண்டாக்கினார். இன்றைக்கு நம்ம அதை பார்த்து ரசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே நிறைய விருட்சங்களை உண்டாக்கினார், பழங்களை உண்டாக்கினார். பழங்கள் அனைத்தும் வெள்ளையாய் உண்டாக கடவுது, ஏனென்றால் வெள்ளை பரிசுத்தமானது அப்படின்னு அவர் உண்டாக்கலை. எல்லாத்தையும் எப்படி உண்டாக்கினார்? எப்படி வெள்ளையாக உண்டாக்கினார்? கலராக உண்டாக்கியிருக்கிறார். எதுக்கு கலராக உண்டாக்கியிருக்கிறாரு? பழங்களையே சுவையாக உண்டாக்கியிருக்கிறாரு. வாய்க்குள்ள சும்மா போட்டால் பார்த்தாதா? ஏன் சுவைச்சு சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன் அழகான மலைகளை உண்டாக்கியிருக்கிறாரு, நாங்கள் பார்த்து ரசிக்கும்படிக்கு உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நல்லதுக்கு படைத்ததை பிசாசு கெட்டதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்.
நம்ம நல்ல விதத்தில் ரசிக்க வேண்டிய காரியங்களை இன்றைக்கு நம்முடைய கண்களை பிசாசானவன் கெட்ட காரியங்களை ரசிக்கும்படிக்கு அவன் மாற்றி வைத்திருக்கிறான். பட் நம்ம இன்றைக்கு நல்ல காரியங்களை ரசிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் தான் காகத்தையும் உண்டாக்கினார். காகத்தை யார் உண்டாக்கினா? காகம் கருப்பு கலர். யார் உண்டாக்கினா? கர்த்தர் தானே உண்டாக்கினார். நோவா அந்த 40 நாள் பேழையில அந்த ஓரை மலையில நின்ற பொழுது முதலாவது நோவா புறாவை அனுப்புறான். காகத்தை அனுப்பி என்ன செய்யறான்? சுத்தி பார்க்கும்படிக்கு அனுப்புறான். அப்ப காகம் கருப்பு கலரும் பயன்படுதா இல்லையா? கருப்பு கலரும் வெள்ளப்புறாவும் பயன்படுது, கருப்பு கலரும் கருப்பு காகமும் பயன்படுது. கழுதையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும், குதிரையையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். அப்போ நம்ம சாக்கு போக்க சொல்ல முடியாது, 4 நாள் குப்பை பாஸ்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் குப்பையையும் எடுத்து அவர் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். குப்பையான நம்மளை ஆண்டவர் கோபுரத்தில் வைக்க முடியும். உதவாத நம்மளை தேவன் உபயோகப்படுத்த முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ கருப்பு வெள்ளைன்றது நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கருப்பாக இருந்தால் என்ன, வெள்ளையாக இருந்தால் என்ன, எந்த மனுஷனையும் உயர்த்திட கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ எல்லா நிறங்களையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார். அப்போ நாம் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ பாருங்க, இந்த ஓகன் கருப்பு கலர்லாம் இருக்கு, அதனால இது பாவம் நிறைந்ததாகிருமா? இல்லை. இது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எதுக்கு பயன்படுத்துகிறோன்ற ரீதியில் இருக்குது. அதே போல தான் எல்லா காரியமும். இன்னைக்கு நிறைய பழைய காரியத்தில் நிறைய மத மாய்மாலக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? சில காரியங்களை என்ன செஞ்சிட்டாங்க? சில இப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்? இந்த மூட நம்பிக்கைகளை உடைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் பாருங்க, பல வர்ணமான அங்கியினால் ஆண்டவர் உடுத்து வைக்கிறாரு. இது என்ன பழைய ஏற்பாடுல தான் அப்படி இருக்குது, புதிய ஏற்பாடுல எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்குறோம். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் நிறைந்த அந்த மனுஷன் இளையகுமாரன் திருப்பி வரும்பொழுது தகப்பன் என்ன செய்யறாரு? மோதிரத்தை போடுறாரு. நம்ம உலகத்தில் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க? மோதிரம் போட்டால் நீ நேரம் எங்கே போவ? பரலோகத்துக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு தான் போவேன். அந்த இளையகுமாரன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு நல்ல அந்த தகப்பன் என்ன செய்யறாரு? ஒரு மோதிரத்தை போடுறாரு, நல்ல சப்பாத்தொண்டு போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அங்கிய உயர்ந்த வஸ்திரம் என்று சொல்லப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் நம்மளை நீதியின் வஸ்திரத்தினால உடுத்தி வைத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யாரு? நீதிமான். போன கிழமை வேற வழி இல்லாமல் பாட வேண்டியதாக போயிருச்சு. பாவிகளாகிய நம்மளை ஆண்டவர் எப்படி மாற்றியிருக்கிறாரு? பிள்ளைகளா மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பாவிகளா பிள்ளைகளா? பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சபிக்கப்பட்டவர்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ரைட். இந்த தகப்பனார் பலவர்ணமான அங்கியினால் உடுத்து வைக்கிறாரு. இப்போ இவனுடைய கண்கள் எதன் மேல் இருக்குது? இந்த அங்கியை உருவி போடணும். அதே போலதான் இன்றைக்கு நிறைய மனுஷருடைய கண்கள் எதன் மேல இருக்குது? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல இருக்குது. என்ன சொல்றாங்க? அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போடும்படிக்கு பிசாசனமா சில மனுஷர்களை எப்படி பயன்படுத்துறான்? இவன் இதை கள்ள வழியில தான் சம்பாதிச்சிருக்கிறான். எப்படி சொல்றான்? இவன் இதை கள்ள வழியில தான் சம்பாதிச்சிருக்கிறான்னு சொல்றான். அப்ப நீங்க அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. ஏண்டா அவன் அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் அவன் பேச பேச அவனுக்கு அது அப்படியே தான் நடக்கும். ஆனா கர்த்தர் எனக்கு அதிகமா தந்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுது, ஈசாக்கு வர வர குறைவடைந்த சொல்லுது. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவங்க வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த தேசத்துல, இந்த உதயபுரத்துல எத்தனை பேர், எத்தனை விசுவாசிகளா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருக்கலாம். யார் நம்மளை குறைவுக்குள்ள கொண்டு போக நினைத்தாலும், யார் எங்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாலும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில மனுஷன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாது. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில மனுஷன் சொல்லலாம், நீ எல்லாம் நாசமா போவ. இல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? எந்த மனுஷனும் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எந்த மனுஷனாலையும் எதுவுமே செய்ய முடியாது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். ஐயோ, அவன் சொல்லிட்டான் பிரதர், நீ இப்படி போயிடுவ அப்படி போயிடுவ, அந்த சாமியார் சொல்லிட்டாரு, இந்த ஜோசியர், யார் சொன்னாலும் நடக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எந்த மனுஷனாலையும் எதையும் செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம், அதை பார்த்து நாங்கள் நிறைவு செய்வோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம்
முதலாவது 2வது வசனம், முதலாவது 2வது 3வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதிகளும் ஆகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். பாருங்க, போர்த்திபாருடைய வீட்டில் யோசேப் இருக்கும் பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ நான் கேட்குறேன், போர்த்திபாருடைய வீடு நீதிமானுடைய வீடா துன்மார்க்கனுடைய வீடா? அவன் ஆண்டவர் அறியாதவன், சில அவங்க ராஜாக்களை வணங்குறவங்க, சிலை வழிபாடுகள் செய்கிறவங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்க. அப்போ தீமை நிறைந்த இடம், அவன் வாழுகிற இடம் தீமை நிறைந்த இடம். இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? தீமை நிறைந்த இடத்துல ஒரு நீதிமான் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஒரு நீதிமான் இருந்தாலும், பாவம் நிறைந்த தேசத்தில் ஒரு நீதிமான் இருந்தாலும், அந்த ஒரு நீதிமான நிமித்தம் அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு இந்த பாவம் நிறைந்த அந்த உதயபுரத்தில் கர்த்தர் நீதிமான்களாக நம்மளை வச்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. எதற்காக? நம்ம நிமித்தத்தான் இதுவரைக்கும் இந்த கிராமம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு இந்த கிராமத்தை மாற்ற போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனா இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் இந்த உதயபுரத்துல, இந்த வங்காளப்பாட்டில், இந்த பேசாலையில கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? காரிய சித்தி உள்ளவனா இருக்கணும். எப்படி சொல்லணும்? நான் எதை செய்தாலும் அது வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுல பாருங்க, கீழே வருது, அங்க யோசேப்பு செய்கிறதெல்லாம் அது வாய்க்குது. 23வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அப்ப பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்தாராம்? அது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த பாவம் நிறைந்த இந்த கிராமத்துல நம்ம வாழ்ந்தாலும், இந்த பாவம் நிறைந்த இந்த தேசத்துல, குறைவுள்ள இந்த தேசத்துல வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா இருந்தா நம்ம எதுலையும் குறைவுபட தேவை அவசியமே இல்லை. குறைவுல தேசம் குறைவுல இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளை செழிப்பா தான் இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த தேசமே வியாதியில இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற அவன் வியாதியஸ்தனா இருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எகிப்தியனுக்கு வியாதி வரலாம், ஆனா கர்த்தரை நம்புகிற பிள்ளைக்கு ஒரு நாளும் ஒரு வியாதியும் அணுகுவது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப யோசேப்பை குறித்து எப்படி சொல்லப்படுது? அதுல அநேக இடங்கள்ல சொல்லப்படுது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த 37வது அதிகாரம் வாசிச்சீங்கண்டா, அவன் குழியில இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு இருந்தாராம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 39வது அதிகாரத்துல அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். இந்த 39வது அதிகாரம் கடைசியில சொல்லுது, அவன் சிறைச்சாலை இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபாகமம் 6லையும் சொல்லுது, நம்ம நடந்தாலும் படுத்தெழுந்தாலும், ஏன் பாதாளத்துல போய் படுக்கே போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறாராம். தாவீது ராஜா சொல்றான், நான் எப்பயுமே என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஆலய பிரகாரத்தின் மேல நோக்கமா இருக்குது. நான் எங்க இருந்தாலும், நான் தூங்கும் பொழுது ராஜாமத்திலும் என்னுடைய எண்ணங்கள் ஆலய பிரகாரத்தின் மேல் இருக்குது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றான், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் எங்க போனீரோ தெரியலையே, அப்படி சொல்லல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட. மாற்கு 5வது அதிகாரத்துல அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு தேவன் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக்கி கொடுத்து என்ன செய்றாரு? சீஷர்கள் என்ன செய்றாங்க? படகுல ஏறி நடுக்கடலுக்கு போறாங்க. வேதம் சொல்லுது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? மலையின் மேல இருந்து தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இங்க காற்று அவர்களுக்கு எதிராக இருக்குது. அப்ப அவங்க பயப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லுது, அவங்க அலறினாலன்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லை. ஆண்டவர் வந்தோன்னு கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லை? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாருன்ற விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இப்படித்தான், அற்புதத்தை அடையாளத்தை நாடி போறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் எப்பொழுது எங்களோடு இருக்கிறாருன்ற விசுவாசமே கிடையாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு கொஞ்சம் அவதானிங்க. இன்னைக்கு கர்த்தர்
ஊழியக்காரர்களோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம அற்புத அடையாளங்களை தேடி ஓட தேவையில்லை. நாங்களே ஆண்டவர் எங்களே ஒரு அற்புதமாக தான் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் அற்புதம், நீங்க தான் அடையாளம் என்று ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை ஆண்டவர் எப்படி உண்டாகி இருக்கிறாரா? மண்ணும் குப்பையுமா உண்டாக்கி இருக்கிறாரா? பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நான் ஒரு அதிசய பிறவியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தோற்றத்தோடு படைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தாளந்தோட கிருபைகளோடு அன்று உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு திறமைகளோடு உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இன்றைக்கு நம்ம விசேஷமா பார்த்த காரியம் என்னென்றா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நிறைய மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? நமக்கு எதிராக எழும்புறாங்க. பிசாசு நிறைய மனுஷர்களை நமக்கு எதிராக எழுப்புறான். ஏன் எழுப்புறான்? நாங்க எபிரேயர் 6:11 வாசிச்சதின்படி வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. நம்ம அது நிறைவேறக்கூடாதுன்னா நம்மளை அவன் என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்மாவில் ஆண்டுடைய வார்த்தையை விதைக்க விடக்கூடாது. அதனால தான் என்ன செய்யறான்டா, நிறைய மனுஷர்களை பயன்படுத்தி நமக்குள்ள கலைகளை விதைக்கிறான். அங்கே விதைக்கப்பட்ட வசனங்களை பிடுங்கி போடுறான். இப்போ நான் உங்களுக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை போதிப்பேன். வெளியில் போனோடனே யாராச்சும் வேறு பாஸ்டர் வருவார், வசன வெளிப்பாடு இல்லாத பாஸ்டர் வருவார், இல்லாட்டி வசன வெளிப்பாடு இல்லாத உங்களுடைய வெளிச்சேர்ச்சிகளுக்கு போகிற விசுவாசிகள் வருவாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க வருவாங்க. நம்ம சேர்ச்சில் சில ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களே வருவாங்க. வளர்ந்து பத்தியா பினாஸ் எப்படி பேசுது, இப்படி பேசுது, அப்படி பேசுது, கள்ள உபதேசம், அப்படி இப்படின்னு நினைச்சுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச வார்த்தைகளை பிடுங்கி எடுத்து சந்தேகத்தையும் பயத்தையும் விதைப்பாங்க. விதைக்கும் பொழுது நம்ம அதை கேட்டு 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 எலியா இப்போ என்ன செய்கிறான்? அதை அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நல்ல எவ்வளோ அவன் கேட்கல. கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தேவதூதன் வந்து எலிசபெத்துக்கும் சொல்கிறான், சகரியாவுக்கும் சொல்கிறான், மரியாளுக்கும் சொல்கிறான், யோசேப்புக்கும் காட்சி கொடுக்குறான். அங்கே மரியாள் விசுவாசிக்கிறாங்க. இங்கே பார்த்தா சகரியா விசுவாசிக்கலை, எலிசபெத் விசுவாசிக்கிறாள். சகரியாவோட வாய் ஏன் அடைக்கிறார் தெரியுமா? இவனை விட்டா என்ன செஞ்சிடுவான்? காரியத்தை இவன் நாசமாக்கிறோன்னு சொல்லி வாயை அடைச்சிட்டு போகிறாரு. அவளுக்கு சொன்னது நடைபெற மட்டும் இந்த வாய் இப்படித்தான் இருக்கும், ஊமையாக்கிட்டே போகிறாரு. இன்றைக்கு நிறைய பேருடைய வாய் ஊமையாகலாட்டி நம்முடைய வாழ்க்கை உருப்படாது. அப்போ இன்றைக்கு நம்ம அவதானமாக இருக்கணும். நம்ம அவதானமாக இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாக நிறைய சகரியாக்களுடைய வாயை ஊமையாக்காமல் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்? நம்மளை சுற்றிலும் நிறைய சகரியாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய சகரியாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இருக்கிறாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இரு, எல்லாத்தையும் நம்பிராத, எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கொள்ளாத. சில கலைகளையும் பிசாசு விதைக்க பார்க்குறான். அதனால தான் ரோமரில் சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே, இந்த வார்த்தைகளை மாத்திரம் நீ கேளு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த விசுவாச வார்த்தை மாத்திரம்தான் அவனுடைய வாயிலையும் இருக்கணும், இருதயத்திலையும் இருக்கணும். இந்த விசுவாச வார்த்தையை தவிர தேவையில்லாத காரியங்கள் உன்னுடைய வாயிலையும் இருதயத்திலையும் நீ விதைக்கிறதுக்கு நீ இடம் கொடுப்பியா இருந்தா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக நிறைவேறாது. அந்த எண்ணாகமம் 13:14 நாங்கள் வாசிக்கிறோம். காலேப் யோசுவாவை தவிர மிச்ச எல்லாருமே எதற்கு இடம் கொடுத்தாங்க? அவிசுவாச வார்த்தைக்கு இடம் கொடுத்ததால அவங்க அழுது புலம்பி துக்கித்து கொண்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க கானானுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் விசுவாச வார்த்தைகளை பேசின காலேப்பும் யோசுவாவும் அவங்க கானானை சுதந்திரித்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யார் என்னத்தை பேசினாலும், எத்தனை சகரியாக்கள் எத்தனை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாலும், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவனுடைய விசுவாச வார்த்தையை வாயினால் பேசி இருதயத்தில் விசுவாசிப்பீங்களா இருந்தால் நீங்கள் விசுவாசிக்கிறபடி அது நிச்சயமாக ஆகும். எந்த மனுஷன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தடை பண்ண நினைச்சாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை எதுவுமே செய்யாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதுதான் சத்தியமாக இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்றா, பிசாசனவன் எதன் மேலே முதலாவது கையை வைப்பான்டா, ஆண்டவர் உங்களுக்குள்ள விதைத்த வாக்குத்தத்தத்தின் மேலே முதலாவது கையை விதைப்பான். ரெண்டாவது எதன் மேலே அவன் கையையும் வைப்பான்டா, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே. இப்போ ஜோபு நல்லா இருக்கும் பொழுது பிசாசு வர்றான், வந்து என்ன சொல்கிறான்? அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுங்க, அவன் உங்களை மறுதளிச்சிடுவான். அப்படியா சொல்கிறான்? அவன்கிட்ட நீர் கொடுத்த பணத்தை எடுத்து போடுங்க, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து போடுங்க, அவன் உங்களை மறுதளிப்பான்னு சொல்கிறான். ஆண்டு அதன்படி உனக்கு அவர் எடுத்து போடலை, படியாவதா நீங்கள் ஆண்டவர் எடுத்து போட்டாரா? பிசாசுக்கு அனுமதியை கொடுக்குறாரா? பிசாசுக்கு அனுமதியை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு?
நீ என்னத்தை வேணா எடுத்துக்கோ, அவனுடைய உயிரை தவிர நீ என்னத்தை வேணா எடுத்துக்கோ, அவன் என்னை மறுதளிக்கவே மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவரை நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். எப்படி சாட்சி கொடுக்கணும்? அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர்னா, நீ என்னதான் ஆசீர்வாதத்தை எடுத்து போடு, அவன் ஒரு நாளும் அவன் என்னைய மறுதளிக்கவே மாட்டான். ஏன்டா அவனுடைய கண்கள் ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, அவனுடைய கண்கள் என் மேல் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு பாருங்க, இந்த ஊழியத்தை எனக்கு தந்தவர் கர்த்தர். இன்றைக்கு என்னுடைய கண்கள் இந்த ஊழியத்தின் மேல் இருக்கக்கூடாது, இந்த ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் மேல் இருக்கணும். அப்போ என்கிட்ட பிசாசு இந்த ஊழியத்தை எடுத்து போடலாம். ஆனால் நான் கர்த்தர்கிட்ட ஊழியத்தை கர்த்தர் மேலே என் கண்களை வைத்திருப்பனா இருந்தா, கர்த்தர் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதமாக அந்த ஊழியத்தை எனக்கு திருப்பி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு இதுதான் நடக்குது. ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தது யாரு? கர்த்தர். ஈசாக்க கொடுத்தது கர்த்தர். அங்க ஈசாக்கு பலி கொடுக்க சொல்றாரு. அங்க 3 நாள் பிரயாணம் பண்ண போகும்போது என்ன சொல்றான்? இந்த ஈசாக்க கொடுத்தது கர்த்தர், நான் அவர் சொன்ன மாதிரி பலி கொடுக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயமா இவனை திருப்பி எனக்கு தருவார். பாவனையா திருப்பி எனக்கு, இவன் செத்தாலும் அவர் சாம்பல்ல இருந்து உலர்ந்த எலும்புல இருந்து இவனை உயிர்ப்பித்து எனக்கு திருப்பி ஈசாக்க தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். எந்த விசுவாசம்? ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அதை நிச்சயமா அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரைட்? அப்படி நாங்கள் எழுந்திருப்போம். எழுந்திருந்து நாங்கள் கேட்ட வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில, யோசேப்பு குழியில இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு அவன் வெளியில அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கலாம், எப்படிப்பட்ட தொழில்களை செய்யலாம், எப்படிப்பட்ட தேசத்தில் இருந்தாலும், பஞ்சம் நிறைந்த தேசத்தில் இருந்தாலும், நம்முடைய அரசாங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், நம்மளை ஆளுகிற அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் நம்மளை ஆளுகிற இவர் கர்த்தராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் மாத்திரமல்ல, அதற்கு மேலாக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் நம்மளை கைவிட்டாலும், இந்த உலகத்தில் நம்மளை ஆளுகிறவங்க நம்மளை கைவிட்டாலும், இந்த உலகத்தின் அதிகாரிகள் நம்மளை கைவிட்டாலும், நமக்கு உதவி செய்யாவிட்டாலும், நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ துன்பப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு அநேக மனுஷங்க நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த பலவர்ணமான அங்கி மேலே நிறைய பேருக்கு கண் இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல காரியங்கள் மேலே அநேகருடைய பொறாமை கண்கள் இருக்கிறது. அநேகர் அதன் மேலே பொறாமை கொண்டு அதன் அப்படியாச்சும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அழிந்து போயிடணும், இல்லாமல் போயிடணும், நம்ம கீழே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அப்படி நினைத்தாலும் நம்மளை உயர்த்துகிற கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கீழே போக விட மாட்டார், கீழே போக விட மாட்டார். ஜோபு ஆசீர்வாதமாக இருக்கிறதப்பா பிசாசுக்கு பொறுக்கவே முடியலை. அவன் ஐஸ்வர்யமான இருக்கிறது பிசாசுக்கு பொறுக்கவே முடியலை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் அவனை பற்றி தேவையில்லாத காரியத்தை குறைய சொல்லி அவனை கீழே கொண்டு வர நினைக்கிறான். ஆனால் கர்த்தரை நம்பி ஜோபு இருந்ததுனால கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தாரு. இன்றைக்கு ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு விரோதமாக நிறைய கண்கள், நிறைய பொறாமை கண்கள், உங்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலவர்ணமான அங்கியை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களை கர்த்தர் சொல்றாரு, எந்த மனுஷனாலையும் எதையும் பிடுங்கி போட முடியாது. கர்த்தர் உங்களுடைய கருத்தில் கொடுத்தது எந்த மனுஷனாலையும் எடுத்து போட முடியாது, எடுத்து போட முடியாது. அதை அவங்க எடுத்து போட்டாலும் கர்த்தர் அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய நாவு சொல்லக்கூடாது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இதை எடுத்து போட்டுட்டார் என்று. நிச்சயமாக கர்த்தர் எடுத்து போடுகிறவர் அல்ல, அவர் நிச்சயமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய குமாரனே கொடுத்தவர். ரோமர் 8:32 சொல்லுகிறது, அவர் தம்முடைய குமாரனே கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனாலையும் ஆண்டவர் கொடுத்ததை எடுத்து போட முடியாது, எடுத்து போட முடியாது. ஆண்டவர் உங்களை உடுத்து வைக்கிறவராக இருக்கிறார்.
நீங்கள் நல்லா உடுத்தணுமென்று ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் நல்லா சாப்பிடணுமென்று ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்களுடைய வீடுகள் நல்ல வஸ்துக்களால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆணுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெறுமனே நல்லவர்களாக மாத்திரமல்ல, வெறுமனே வல்லவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பூமியில் வெறுமனே நல்லவங்களாக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறுமனே வல்லவர்களாக பணம் பொருளோடு இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல மனதை உண்டாக்குறாரு. அநேகருக்கு உதவி செய்கிற மனதை உண்டாக்குறாரு. அநேகருக்கு கொடுக்கிற ஒரு மனதை உண்டாக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருந்து கொடுக்கிற மனது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல மனம் இருந்து கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. நமக்கு நல்ல மனமும் இருக்கணும், நல்ல குணமும் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜோசேப்புடைய வாழ்க்கையில் நல்ல மனமும் இருந்துச்சு. கொடுக்கத்தக்கதாக ஆண்டவனை எகிப்துக்கே அதிகாரியா மாற்றி நிறைய பணங்களை கொடுத்திருந்தார். அதனால தான் அந்த சகோதரர் அவன் அண்டையில் பணத்தை கொடுத்து பொருளை வாங்க வரும் பொழுது ஜோசேப்பு சகோதரருக்கு பொருளையும் கொடுக்குறான், பணத்தையும் கொடுக்குறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பணத்தில் குறைவுபட்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களை குறைவாக வைத்தில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் நம்முடைய கண்கள் பணத்தின் மேலேயோ பொருளின் மேலேயோ ஐஸ்வர்யத்தின் மேலேயோ இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை முழுவதும் கர்த்தர் மேலே இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கணும். நாங்கள் பணத்தை பொருளை நன்மையை கிருபையை நாடி தேடி ஓடுகிறவங்களா இருக்கக்கூடாது. நாங்கள் அற்புத அடையாளங்களை தேடி ஓடுகிறவங்களா இருக்கக்கூடாது. நாங்கள் கர்த்தரை தேடுகிறவங்களா இருக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அதை பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. விசுவாசத்தோடு, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருந்த ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி. எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள இன்றைக்கு மாறாத வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த அழியாத வித்தாகிய இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, பிசாசனவன் இதை பிடுங்கி போட்டு களைகளை விதைக்க முற்படுவான். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அப்பா இந்த விசுவாச வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நிறைவேறும் அளவும், ஜோசேப்பு ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் அந்த சொப்பனம் நிறைவேறும் அளவும் அவன் அதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தது போல நாங்களும் எங்களுடைய இருதய தியானத்திலேயும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலேயும் இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க. இன்றைக்கி நாங்கள் கேட்ட வார்த்தையின்படிக்கு நாங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும். நீங்கள் நல்லவராகவும் இருக்கிறீங்க, வல்லவராகவும் இருக்கிறீங்க. அதுபோல நாங்களும் இந்த பாவம் நிறைந்த தீமையான இந்த பூமியிலே நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, யோசேப்பு அநேகருக்கு அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல நாங்கள் அநேக தேசங்களுக்கு கொடுக்கிற விதமாய் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை மென்மேலும் நீங்கள் உயர்த்த போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இவர்கள் படுகிற பிரயாசம் வீணாக விருதாக போகாதபடிக்கு நீங்கள் நிச்சயம் இவங்களை நடத்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக பதில் கொடுப்பீங்க. அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் நீர் எங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறபடினால் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, ஈசாக்கை போல இவர்கள் வர வர விருத்தியடைந்து மகா பெரியவர்கள் ஆவார்கள். அப்பா, இந்த பிள்ளைகள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் ஆண்டவர் இவர்களுக்கு கழுகை போல பலனை கொடுக்க போகிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். செய்கிற கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக.
போகையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, வருகையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இவருடைய நாவையும் இருதயத்தையும் கவனமாய் பயன்படுத்துவார்களாக. அப்போ ஜாக்கிரதையாய் பயன்படுத்துவார்களாக. ஆண்டவரே, இவருடைய நாவை காவல் வைத்து இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் ஆண்டவரை நீர் இவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாங்கான பொறாமைக்காரருடைய கண்களிலிருந்தும் என் ஆண்டவர் இவர்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ள போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியக்கார குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபையையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கூட்டங்களை உடைய கருத்திலே தருகிறேன். இந்த 2 வருடங்களாக இந்த கூட்டத்தை எத்தனையோ தடைகளை தாண்டி வெற்றிகரமாய் நடத்தின ஆண்டவர், இனியும் தடைகளை தாண்டி நீர் வெற்றிகரமாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. வீட்டு கூட்டங்கள் நடக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. அந்த வீடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எதிர்காலத்தில் இன்னும் அநேக வீடுகளில் இந்த கூட்டங்களை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்க. வழிவாசல்களை திறந்து கொடுங்க. எல்லா காரியங்களையும் உடைய கரத்திலே தந்திரு. எங்களுக்காய் மரித்து உயிர்த்து இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்படி நாம் அனைவருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.